நிலைமைய என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அவங்களே இந்த வீட்ல என்ன புரிஞ்சுக்கலங்கிறதுக்கு அப்புறம் இந்த வீட்ல எதுக்கு நான் இருக்கணும்? என் வாழ்க்கை இப்படி ஆகணும். எங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னே தெரியாது. அத்தை கிட்ட சொன்னோம்னா கொஞ்சமாச்சும் என்ன புரிஞ்சுப்பாங்க, என் நிலைமை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எவ்வளவு பேசிட்டாங்க என்ன. இதுக்கு மேல நம்ம இந்த வீட்ல இருக்கிறது சரி வராது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பூமாரி அக்கா, பூமாரி அக்கா, உங்களை தான் கூப்பிடுறேன். சொல்லுமா மது. அக்கா என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அம்மா வர முடியலக்கா, நல்ல கால் வலி அவங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமையல் வேலை நான் பாத்துக்கிறேன். அப்படியா? அவங்களுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? கொஞ்சம் நடக்க முடியாம தாக்கா இருக்காங்க, ரொம்ப வலியா இருக்கு, அதனாலதான் வர முடியல. நான் இன்னைக்கு சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன சமைக்கணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா. தெரியலம்மா என்ன சமைக்கணும்ட்டு. நீ போய் அத்தை கிட்டே கேட்டுக்கோ என்ன சமைக்கணும்ட்டு. நானே இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பலான்ட்டு இருக்கேன். பூமாரிக்கா, உங்க ஃபேஸே ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுல போய் அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான் அத்தை கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லம்மா. சரிக்கா, அப்ப நான் போய் பெரியம்மா கிட்டே கேட்டுக்கிறேன். சரி. மனசு ரொம்ப பாரமா இருக்கு, எங்க போறதுனே தெரியல. ஏன் அந்த கல்யாணம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு வீட்ல இருந்திருக்கலாம். அத்தை ஃபேஸை எப்படி பார்க்க போறேனே தெரியல. அதுவே மைண்ட்ல ரொம்ப பிரஷர் ஆகிட்டே இருக்கு. என்னவோ நான் தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அத்தை நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னங்கிறது அத்தைக்கு கண்டிப்பா ஒரு நாள் புரியும். அப்ப என்ன பத்தியும் என் ஃபேமிலியை பத்தியும் கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க, நாங்க பொய்லாம் சொல்லலன்ட்டு. அவருக்கு இந்த விஷயம் அதை அத்தை சொல்றதுக்குள்ள நான் அந்த வீட்ல இருக்க கூடாது. அவருக்கு எவ்வளவு கோவம் வரும்ட்டு எனக்கு தெரியும். அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய கோவத்துல தான் அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தையை எப்பவுமே நான் கேட்க விரும்பல. அதுக்கு முன்னாடி நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். நாடகக்காரி, என் பையன் வாழ்க்கையை ஏமாத்திட்டு இப்ப எதுக்கு பெட்டியோட வந்து நிக்கிறா? அத்தை, இன்னொரு வார்த்தை என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன்ல. அத்தை, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஓ, இது வேறையா? எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். கிளம்பு, உன்னை யாருங்க தடுத்து நிறுத்துற மாதிரி இல்லை. இப்படி எல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி பேசினோம்னா நாங்கள் உடனே ஐயோ அப்படின்னு நினைப்போமோ? இல்ல அத்தை, யாருமே என்ன ஐயோன்னு நினைக்க வேணாம், எதுவுமே நினைக்க வேணாம். நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் உங்க பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கேன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது கண்டிப்பா கிடையாது. ஒரு நாள் நீங்க என்ன பத்தியும் என் ஃபேமிலி பத்தியும் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அப்ப நீங்களே என்ன தேடி வந்து என் பையனை ஏத்துக்கோன்னு சொல்லுவீங்க அத்தை. நான் அதுவரை இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. நான் வெளியே எங்கேயாச்சும் போயிடுறேன். என்ன நடிப்பு! என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதும் காணாம இந்த நடிப்பெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. என் பையன்கிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்ல போறேனே தெரியல. ஒரு படிக்காத தற்குறி தான் என் பையனுக்கு பொண்ணுன்னு நினைச்சா அவன் என்ன நினைப்பான்? அத்தை, நான் உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு ஒன்னும் ஒத்த கால நின்றல. நீங்க தான் எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. பொண்ணு கேட்டு வந்தோன்னா உடனே பெரிய இடமா இருக்கு அமுக்கி என்ன நினைச்சியோ? நீ என்ன படிச்சிருக்க, என்ன யாது, உன் வண்டவாளம் எல்லாத்தையும் சொல்ல வேணாம் எங்ககிட்ட. எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான் நினைச்சேன். சும்மா நடிக்காத. வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சிட்டீல, கிளம்பு. உன்னை யாரும் இங்க தடுக்க மாட்டோம். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அத்தை, பிரச்சனை இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க பையன் வந்தாருன்னா நீங்க அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க அத்தை. அது எனக்கு தெரியும், நீ கிளம்பு. அம்மா, சரியா போச்சு, இவர் வேற வந்துட்டாரா. இவர்கிட்ட இப்ப என்ன சொல்றது? அத்தை ஏதாவது உளறிடுவாங்களோ என்ன பத்தி. அப்படியாம்மா மருமகள, வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியோ? சரி, ஓகே, போயிட்டு வாயே. அம்மா. ஏய் பூமாரி, எங்க கிளம்பிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடா கார்த்திக், அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால பூமாரி கொஞ்ச நாளைக்கு அவன் வீட்டில் இருந்துட்டு வரேன்ட்டு சொல்றாடா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் கூட ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போ உங்க வீட்டுக்குன்னு உடனே கிளம்புற? அப்படியெல்லாம் ஒன்றும் கிளம்ப முடியாது. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு இல்லை, என்னைக்குனாலும் போய்க்கிடலாம். ஆனால் அவங்க அம்மாவை போய் பார்க்கணும்லடா, அங்கே போகட்டும் அவன். என்ன பூமாரி, ஆஃபீஸ் கூப்பிட்டா வரமாட்டீங்க, அம்மா வீட்டுக்கு மட்டும் பெட்டியை தூக்கிட்டு நிக்கிற? இல்லங்க, எங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் மலர் காலையிலே ஃபோன் பண்ணியிருந்தா, வர முடியுமான்னு கேட்டா. என்னால எதுவுமே எதிர்த்து பேச முடியலங்க. அத்தை கிட்ட கேட்டேன், அவங்களும் சரின்ட்டாங்க. அதனாலதான் கிளம்பலான்ட்டு இருக்கேன். அப்படியா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையில? வேற என்னடா கார்த்திக் பிரச்சனை இருக்க போது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மாடி பூமாரி, நீ போய் 10-15 நாள் கூட நல்லா இருந்துட்டு வா, சரியா? ஒன்றும் அவசரம் கிடையாது. சரிங்க அத்தை. சரி, அப்போ வா பூமாரி, நானே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன். டேய் கார்த்திக், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, ஆட்டோ பிடிச்சி போவாவ. என்னம்மா நீங்க? என் ஒய்ஃபோ ஆட்டோல போறதா? அப்புறம் என்ன மரியாதை அவளுக்கு? நானே போய் கார்ல டிராப் பண்ணிட்டு வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா இரு. நீ ஏன் ஏற்கனவே டயர்டா வந்திருக்க? எவ்வளோ வேலை பார்த்தியோ யாரு கண்டா? இவளையும் கொண்டு ட்ராப் பண்ணன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் டயர்டாயிடுவேன்.
பேசாம ஒன்றும் போக வேணாம், இங்கே இரு. பூமாரி தனியா போய்க்கிடுவா. அவளுக்கு என்ன போக தெரியாமையா இருக்கு? அதுக்கு இல்லம்மா, பாவம் அவ தனியா போயிட்டு கிடப்பாள்ல. நான் கூட பண்ணேன்னா அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோட அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கால, அதனால அவங்களையும் கொண்டு போய் பார்த்துட்டு வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கார்த்திக். நீங்க சும்மா இருங்கம்மா. பூமாரி கிளம்பி போகலாம். துமுறு பிடிச்சவ என் பையனை கூட்டிட்டு போய் என்ன சொல்லுவான்ட்டு தெரியலையா? இவ படிக்கலங்கிறத இவன்கிட்ட சொல்லி இவன் ஏதாவது சொல்லிட்டான்னா அப்புறம் என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எங்க போவேன்? இவன் நல்லவனா தனியாவே போயிடணும், என் பையனை கூப்பிடக்கூடாது. இல்லங்க பரவாயில்ல, நான் தனியாவே போய்க்கிடுறேன். இங்க தானே இருக்கு, ஆட்டோ ஏதாவது பிடிச்சு போய்க்கிடுறேன். அவதான் சொல்றான்லடா, அவ தனியா போய்க்கிடுவா. சும்மா இருங்கம்மா. பூமாரி வர்றியா இல்ல எப்படி? இல்லங்க அதுக்கு இல்ல. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா வாதாடிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ. நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே சரின்னு சொல்ல பழகு. அது என்ன முடியாது, அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறது? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு சிரமம்ட்டு நான் உன்கிட்ட சொன்னேனா? அதெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது. வா, உன்னை கொண்டு டிராப் பண்றதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு? இல்லங்க, இவருக்கு என்னதான் கோவம் வந்தாலும் இவருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசுன்ட்டு இருக்கதான் செய்யுது. ஆனா நான் போய் சொன்னேங்கிறது மட்டும் இவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அதுக்கு ரொம்ப கோவப்படுவாரு. இந்த விஷயம் ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறத இவருக்கு எப்படியாச்சும் புரிய வைக்கணும். அது எப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு இப்போ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அத்தை எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க கூட எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அம்மா வீட்டுக்கு போனா அம்மா ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இவர்கிட்ட சொன்னார்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நல்லா தானே இருக்காங்க, அப்புறம் எதுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இங்க வந்தேன் அப்படின்ட்டு இவர் என்கிட்ட கேட்டார்னா எனக்கு பதிலே இல்லையே. அத்தை சொன்ன மாதிரி நான் தனியா போறதா நல்லது. ஆனா இப்ப ஏதாவது வாக்குவாதம் பண்ணா அதுவே பெரிய சண்டையில முடிஞ்சிரும் போலயே. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு வர்றதை அம்மா கிட்டயும் சொல்லல, மலர்கிட்டயும் சொல்லல. வீட்டுக்கு போவனா என்னங்கிறதே தெரியாம தான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முடிவெடுத்தேன். ஆனா இவர் என்னன்னு பார்த்தா என்ன வீட்லயே கொண்டு விடுறேன்னுங்கிறாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. பூமாரி ஃபேஸ்ல ஒரு பயமும் பதட்டமும் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அம்மா ஃபேஸ்ல ஒரு கோவம் இருக்கிறதும் எனக்கு தெரியுது. ஆனா ஏன்னு தெரியலையே, எப்பவும் பூமாரியும் அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி தெரியுது. வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்துக்குமோ? இந்த பவித்ரா சும்மாவே இருக்க மாட்டா. அவ தான் பூமாரியை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பூமாரி திடீர்னு கிளம்புறதுல என்ன காரணம் இருக்கும்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இவ இப்படி கிளம்ப மாட்டாளே. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்ப நிக்கிறா. நான் திடீர்னு வரப்போய் தான் இவ கிளம்புற விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. தனியா கூட்டிட்டு போய் தான் இவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்கணும். அதர்வைஸ் எதையுமே இவ வாய் விட்டு சொல்லவே மாட்டா. அப்படியே அமுக்குனி மாதிரி இருப்பான். ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொன்னாதானே அதுக்கு ஏதாவது சால்வ் இருக்கான்னு பார்க்க முடியும். அம்மா ஏன் இவ்வளோ கோவமா நடந்துக்கிடுறாங்க? எப்பவும் பூமாரி கூட நீ போ, பூமாரி கூட நீ போன்னு தானே சொல்லுவாங்க. இந்த வாட்டி போகாதன்னுக்குறாங்க. அம்மா இப்படி சொல்லி நான் பார்த்ததே இல்லை. மறு வீட்டுக்கு கூப்பிடையில கூட பூமாரி கூட நீ கண்டிப்பா போகணும்னு தான் சொன்னாங்க. இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பூமாரி கிளம்பலாமா?